முதலமைச்சர் அம்மா அவருடைய வழியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் அம்மா அவர்கள் இருந்தபொழுது எப்படியெல்லாம் சாதாரண மக்களை பாதுகாக்கிற திட்டங்களை தந்து கொண்டிருந்தார்களோ அதேபோல் திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து சாதாரண மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் முதல்ல தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை இந்திய திருநாட்டில் தமிழகம்தான் மிகப்பெரிய சாதனையோடு சாதாரண மக்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதனை பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதைத்தான் நேற்று தினத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிங்ஸ் மருத்துவமனையோடு ஒப்பந்தம் செய்கிற பொழுது உலகத்தில் மிக சிறந்த மருத்துவமனையில் ஒன்றான கிங்ஸ் மருத்துவமனை அதனுடைய கிளை தமிழகத்தில் அமையும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கான பயணமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் லண்டன் பயணம் அமைந்திருந்தது என்பதை பெருமையோடு இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு பேசுகிற முதலமைச்சர் அவர்கள் இந்திய திருநாட்டில் தமிழகம்தான் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மிக சிறந்த நிலையில் இருக்கிறது என்பதனை எடுத்து சொன்னார்கள். அது நிதர்சனமான உண்மை என்கிற அளவில் கிராமம் முழுவதும் சுகாதார வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக இதை போன்ற முகாம்கள் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்ட அதே நிலையை இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு ஆண்டுக்கு 30 மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு 30 மருத்துவ முகாம்கள் ஒரு பிளாக்குக்கு 10 பிளாக் இருக்குது. நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு பிளாக்குக்கு 3 என்கிற வகையில் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கிய மருத்துவ முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சாதாரண மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வியை கேட்கிற பொழுது ஆரம்ப சுகாதார நிலையம் நம்முடைய பகுதிக்கு கூடுதலாக கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சியில் தான் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிகமாக எல்லா பகுதிகளிலும் எந்தெந்த பகுதிகளெலாம் தேவையோ தேவைக்கேற்ப தொடங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அனைத்து பகுதிகளிலும் சுகாதார வசதிகள் என்னென்ன தேவைகளோ அந்த பகுதிக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஒரு நபருக்கு மண்ணெண்ணெய் அளவு என்பது 2011ஆம் ஆண்டு 52,806 கிலோமீட்டராக இருந்த மத்திய அரசுடைய அளவு இன்றைக்கு 20 முறை படிப்படியாக குறைக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து படிப்படியாக 20 முறை குறைக்கப்பட்டு இன்றைக்கு அதனுடைய அளவு மிக குறைவாக நமக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் எல்லோருக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற அளவீட்டை மத்திய அரசு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகத்திற்கு நமக்கு இன்னும் கூடுதலாக மண்ணெண்ணெய் தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாள் அதாவது 3ஆம் தேதி டெல்லியில் உணவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் 5வது உணவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறது. அதிலேயும் மாண்புமிகு மத்திய அமைச்சரிடத்திலையும் அங்கே இருக்கிற உயர் மூத்த அமைச்சர்களிடத்திலையும் நான் அதை கோரிக்கையாக வைக்க இருக்கிறேன். அரசு அலுவலர்கள், ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுநீர் பரிசோதனையில் சர்க்கரை, கொலஸ்ட்ரால், இரத்த பரிசோதனையில் சர்க்கரை, ஹீமோகுளோபின், இரத்த பரிசோதனை, இரத்த வகை, HIV சோதனை மருந்தகம் இருந்தது. அதுவும் தற்பொழுது இல்லாத சூழ்நிலையில மீண்டும் அமைச்சரவர்களிடத்தில் இந்த பகுதிக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தாச்சா பார்த்துவாங்களா வாங்கம்மா வாங்கம்மா காலையில் கட்சி